ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம பேசவே கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தரை எப்படி அவாய்ட் பண்றது. ஐயோ, இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாயான்னு நம்மளே காண்டேத்துற அளவுக்கு ஒருத்தன் கண்டிப்பா நடந்துப்பான். இவன் கூட என் லைஃப்ல நான் பேசவே கூடாது, இவன் கூட பேசினாலே பிரச்சனை தான் ஆகுது, சண்டையும் போட முடியாது, அப்புறம் எப்படிதான் இவனோட பேசாம இருக்கிறது, இப்படி குழப்பங்கள் நிறைய இருக்கும். உன்னோட எனக்கு பேச பிடிக்கல, என்னோட இனி பேச்சுவார்த்தையே வச்சுக்காதுன்னு மூஞ்சில அடிச்சாப்புல ஹர்ட் ஆகுற மாதிரி சொல்றதுக்கும் நமக்கு மனசே கேட்காது. அவன்கிட்ட மாட்டிட்டு முழிக்கவும் முடியாது. இந்த டைம்ல தான் நம்மகிட்ட இருக்க சேஃப் கார்டை நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போகணும். நாமளும் சேஃபான மாதிரி ஆயிடும், அவங்களையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி ஆகும். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இனி உங்களுக்கு யார் கூட பேச பிடிக்கலையோ அவங்கள ஸ்மூதா எப்படி அவாய்ட் பண்ணலான்னு சொல்றேன். நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், நீங்க பேச விருப்பப்படாத ஒருத்தரை அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள். நம்பர் 1, அவங்க இருக்க இடத்துல இருந்து விலகி இருக்கணும். நீங்க பேசக்கூடாதுன்னு நினைக்கிற ஒருத்தர் சில இடங்களுக்கு போவாரு வருவாரு, அந்த இடங்கள்ல தான் மீட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடும். சோ அந்த பர்சன் இருக்க இடங்களுக்கு போறதை தவிர்த்துக்கோங்க. உங்க சொந்தக்காரங்க கிட்ட பேச பிடிக்கலையா, அவங்க அடிக்கடி காலையில ஜிம்முக்கு வராங்களா, ஒண்ணு நீங்க ஜிம்மை மாத்திருங்க, இல்ல ஜிம்முக்கு போற டைமை மாத்திருங்க. அவங்க இருக்க இடங்களை தவிர்க்க ஆரம்பிக்கணும். நீங்க பேச வேண்டாம்னு நினைக்கிற மக்களை சந்திக்கிறது தவிர்த்துக்கோங்க. அவங்க வீட்டுக்கு போறது, அவங்க கடைக்கே போய் நிக்கிறது, இப்படி வாண்டடா ஆடு மாதிரி தலையை கொடுக்காம அவங்க இருக்க இடங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த இடங்களுக்கு போறதை தவிர்த்துக்கோங்க. புது இடங்கள், புது கடைங்க இப்படி போங்க. இல்ல நான் ரெகுலரா போறது அந்த கடை தான், அதெல்லாம் எப்படி மாத்திக்க முடியும்? அப்போ நீங்க அவரை சந்திக்கிற கட்டாயம் தான் ஏற்படும். ஒண்ணு மூஞ்சுக்கு நேரா அவங்க கிட்ட பேச பிடிக்கலன்னு சண்டை போட்டுறணும், இல்ல இப்படி அவங்க போற இடங்களுக்கு நாம போறது தவிர்த்துக்கணும். அவங்க ஒரு கடையில தான் பொருள் வாங்குறாங்கன்னா அங்கதான் மீட் பண்ண வேண்டிய கட்டாயம் வருதுன்னா கடையை மாத்துங்க. ஒரே ரூட்ல போறப்போ மீட் பண்றீங்கன்னா ரூட்டை மாத்துங்க. உங்க 2 பேருக்கும் காமனா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் உங்க 2 பேரையும் ஒரே டைம்ல ஒரே இடத்துக்கு கூப்பிடுறான்னா எப்படியாவது மேனேஜ் பண்ணி அந்த இடத்துக்கு போகாம இருக்கணும். அப்பதான் நீங்க பேச வேண்டாம்னு நினைக்கிற அந்த பர்சனை தவிர்க்க முடியும். சோ இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அடுத்து நம்பர் 2, பேசுறதே குறைச்சுக்கணும். ஒருத்தவங்கிட்ட நீங்க ரொம்ப சகஜமா பேசுறப்போ அட நம்ம கூட நல்லா பேசுறாங்களே, நம்மள ரொம்ப பிடிக்குது போலன்னு அவங்க இன்னும் க்ளோஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. அதுவே நீங்க லிமிட்டடா பேசுறீங்க, சும்மா ஹாய் பாயோட முடிச்சிடுறீங்க அப்படின்னா ஈஸியா இக்னோர் பண்ணிட முடியும். என்னடா இவன் பேசவே மாட்டான்னு அவங்களுக்கே ஆக்வர்ட் ஆயிடும், உங்ககிட்ட அப்புறம் வரமாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒருத்தங்கிட்ட பேச பிடிக்கலன்னா அவங்க கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கிறத குறைச்சிக்கோங்க. தினமும் பேசாதீங்க, ரொம்ப கட்டாயமான சூழல்ல மட்டும் பேசுங்க. என்ன கேள்வி கேட்டாலும் ஷார்ட்டா பதில் சொல்லணும். அவங்க எதிர்பார்ப்பாங்க நிறைய பேசணும்னு, ஆனா நீங்க ஷார்ட்டா எமோஷனே இல்லாம பதில் சொல்லிட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டீங்கன்னா அடுத்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. அதுக்குன்னு திமிர காட்டிடக்கூடாது. அமைதியா ஆமா இல்லன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பதில் சொல்லணும். அடுத்து நம்பர் 3, உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி வச்சுக்கணும். நம்மளை சுத்தி எப்பவுமே ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கணும். அந்த வளையத்தை தாண்டி அதிகமான மக்களை நெருங்க விடக்கூடாது. நமக்குன்னு க்ளோஸா அந்த பவுண்டரியை தாண்டி ரொம்ப நெருக்கமான மக்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்கணும். நீங்க பவுண்டரியோடய இருந்தீங்கன்னா பெருசா யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க. நீங்க யார் கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்ககிட்ட நெருங்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க உங்ககிட்ட பேச நினைக்கிறாங்க, க்ளோஸ் ஆக நினைக்கிறாங்க, டெய்லியும் ஒரே கேங்ல ஒரே டீம்ல இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தா அந்த டீம்ல கண்டிப்பா வேற ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க கிட்டே நீங்க ஐ கான்டாக்ட் வச்சு பேசலாம். நீங்க அவாய்ட் பண்ண நினைக்கிற மக்கள் கிட்ட ஸ்ட்ராங்கா ஐ கான்டாக்ட் வச்சு பேசாதீங்க. ஐ கான்டாக்ட் வச்சுட்டா நீங்க பேச விருப்பப்படுறீங்கன்னு தான் அர்த்தம். ஏன் என் கூட பேச மாட்ற அப்படின்னு ரூடா கேட்டாலோ சண்டை போட்டாலோ தன்மையோட இல்ல எனக்கு உங்ககிட்ட பேச கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல, நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இருந்துக்கலாம், எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நமக்குள்ள வைபு செட் ஆகல அவ்வளவுதான் அப்படின்னு சாரி சொல்லிட்டு பொலைட்டா சொல்லுங்க. இல்ல அந்த சுச்சுவேஷனையும் அவாய்ட் பண்ணிட்டு போக பாருங்க. அவங்களுக்கே புரிஞ்சிரும் இவங்களுக்கு நம்ம கூட பேச விருப்பம் இல்லைன்னு. கட்டாயமா பேச வேண்டிய நிலைமை வரப்போ தட்டி கழிக்க முடியாதுதான். அப்ப சொல்லிதான் ஆகணும், இந்த மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு பொலைட்டா சொல்லி முடிச்சிடணும். அடுத்து நம்பர் 4, ஒரு பாதுகாவலனை கூட வச்சுக்கோங்க. ஞாபகம் இருக்கா, ஸ்கூல் டைம்ல டீச்சர் கிட்ட இருந்தோம், சின்ன வயசுல அப்பா அம்மா கிட்ட இருந்தோம், வளர்ந்து கல்யாணமாகி பொண்டாட்டி கிட்ட இருந்தோம் நம்மள பாதுகாக்க ஒருத்தர் இருப்பான். மிஸ் அவனுக்கு உடம்பு சரியில்லை அதான் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு காப்பாத்தி விடுவான். மா அவன் எங்க வீட்டுல தாமா இருக்கான்னு வெளியே விளையாட போன நம்மள காப்பாத்தி விடுவான். ஆமாமா நைட் என்னோட தாமா இருந்தான் அப்படின்னு பார்ட்டி பண்ண ஃப்ரெண்ட் அவன் பொண்டாட்டி கிட்ட இருந்து காப்பாத்துவான். இப்படி நம்மள பாதுகாக்கிற ஃப்ரெண்டை நம்ம கூட வச்சுக்கணும். யார்கிட்ட நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட நம்ம மாட்டிக்கிறப்போ நம்மளை காப்பாத்த ஒரு ஃப்ரெண்டை செட் பண்ணி வச்சுக்கணும். அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கப்போ மச்சான் வாடா மார்க்கெட் போனோன்னு சொன்னல, முக்கியமான வேலையா, சீக்கிரம் வா அப்படின்னு பரபரப்பா அவங்கள கூட்டிட்டு போயிடணும். எப்போ நீங்க அவங்க கூட மாட்டினாலும் உங்களை அவன் சேவ் பண்ணணும். பிளஸ் அந்த பர்சன் இருக்க இடத்துலலாம் டே அங்க வரப்பாண்டா நீ போகாத நம்மள அலர்ட்டும் பண்ணுவாங்க. இதனால அவங்களையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி ஆயிடும், நாமளும் சேஃபா வெளியே வந்த மாதிரி ஆயிடும். அடுத்து நம்பர் 5, டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸை தவிர்த்துக்கிறது. அடிக்கடி மெசேஜ் பண்றாங்க, கால் பண்றாங்கன்னா வேலை இருக்கு வெளியே போறேன் இப்படி ரீசன் சொல்லி இக்னோர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கே லைட்டா புரியும் ஒருவேளை நம்ம கூட பேச விருப்பம் இல்லையோன்னு. இப்போ வாட்ஸ்அப்ல ரீட் ரெசிட் ஆப்ஷன் எல்லாம் வந்துருச்சு.
ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிட்டா நீங்க மெசேஜை பார்த்தா கூட ப்ளூ டிக் காட்டாது. டிஜிட்டலா நீங்க அவாய்ட் பண்றப்பவே டிரெக்டா பேசுறதும் கம்மியாயிடும். அவங்களே சில சமயம் புரிஞ்சுப்பாங்க பேச பிடிக்கலன்னு. அடுத்து நம்பர் 6, உங்களுக்கு பிடிச்ச சரௌண்டிங்லயே இருங்க. தனியா இருக்கப்பதான் பேசாதவங்களும் நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. சிலர் பாவம் பார்த்து தனியா இருக்கானே பாவம் நம்ம பேசுவோன்னு வருவாங்க. சிலர் வாண்டடா க்ளோஸ் ஆகணுமேனு வருவாங்க. இதுல நம்ம பேச விருப்பப்படாத சில மக்களுமே இருப்பாங்க. எப்பவுமே உங்களை சுத்தி ஒரு சரௌண்டிங்கா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச சரௌண்டிங்லயே இருங்க, தனியா இருக்காதீங்க. உங்களை சுத்தி பிடிச்ச மக்களை வச்சுக்கிறப்போ, அவங்க கூட ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் பேசவும் தயங்குவாங்க. அப்படியே பேசினாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தப்பா எடுத்துக்காதீங்க, இப்படி ஏதாவது ரீசன் சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போயிட முடியும். அடுத்து நம்பர் 7, உங்ககிட்ட இருக்க பாசிட்டிவ் குவாலிட்டியை அதிகமா வெளிப்படுத்துங்க. இதனால பாசிட்டிவ் மக்கள் தான் உங்க பக்கம் அதிகமா ஈர்க்கப்படுவாங்க. உங்களோட பெஸ்டான குணங்கள் எல்லாம் தெரிஞ்சு அதை அதிகமா வெளிப்படுத்துங்க. பொதுவாகவே பாசிட்டிவான மைண்ட் இருந்தா அவங்கள சுத்தி பாசிட்டிவான மக்கள் தான் ஈர்க்கப்படுவாங்கன்னு சொல்லப்படும். ஸோ நம்ம பாசிட்டிவா இருந்தோம்னா நமக்கு பிடிச்ச, நமக்கு செட் ஆகுற பாசிட்டிவான மக்களை தான் ஈர்ப்போம். அவங்க தான் நம்மளை சுத்தி இருப்பாங்க. மற்றவங்கள குறை சொல்றது, மற்றவங்கள பத்தி புறம் பேசுறது, இந்த மாதிரி நெகட்டிவா எதுவும் பண்ண வேண்டாம், சிந்திக்க கூட வேண்டாம். அப்பதான் நம்ம அவங்களே இருப்போம். இப்போ நம்ம ஒரு கொள்கை வச்சிருப்போம், புறம் பேசக்கூடாது, மற்றவங்கள பத்தி நெகட்டிவா சிந்திக்க கூடாதுன்னு. ஒரு சபையில எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்கப்போ இந்த மாதிரி புறமா நெகட்டிவா ஒருத்தவங்களை பத்தி பேசுறாங்கன்னா அந்த இடத்த விட்டு எழுந்து வந்துருங்க. ஒரு 2-3 தடவை இப்படி பண்றப்போ அவங்களுக்கே புரிஞ்சிரும் இப்படி பேசுறது இவனுக்கு பிடிக்கல போலன்னு. ஸோ உங்ககிட்ட வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த மோஸ்டா செய்ய மாட்டாங்க. ஒருத்தட்ட பேச பிடிக்கலன்னா அவங்க ஒன்னு அருவியா பூமரா இருக்கணும், நெகட்டிவா இருக்கணும், இல்லைன்னா உங்களை சும்மா தூண்டி விடுறவரா இருக்கணும். இவங்களை அவாய்ட் பண்றதுக்கு பெஸ்ட் வழி உங்களோட பாசிட்டிவான குணங்களை வெளிப்படுத்தி பாசிட்டிவ் மக்கள் கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்றது தான். உங்களோட சந்தோஷங்களை நீங்க தான் உருவாக்கிக்கணும். உங்க வார்த்தைகள், நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்குமே நீங்க தான் பொறுப்பு. நீங்க எடுக்கிற முடிவுகள் தான் எல்லாம். உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு நீங்க செய்யக்கூடாது. அப்பதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அதே சமயம் மத்தவங்க ஹர்ட் ஆகுறதும் பிடிக்காது. உங்க சந்தோஷமும் முக்கியம், மத்தவங்க ஹர்ட் ஆகாததும் முக்கியம். ஸோ ரெண்டுக்கும் நடுவுல நிலையா நின்னுட்டு போறப்போ, அவாய்ட் பண்ணிட்டு போறப்பதான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அடிக்கடி எனக்கு இவனை பிடிக்கல, இவன் கூட பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டாம், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். இதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி தான் வெளிப்படுத்துற மாதிரி. ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு மட்டும் போங்க. ஒருத்தங்களை பத்தி நம்ம அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்க கிட்டே திரும்ப போய் மாற்ற சூழ்நிலை தான் வரும். குறை சொல்லிக்கிட்டே இருக்கப்போ அவங்களதான் போய் சந்திக்கிற நிலைமை வரும். காலங்காத்தாலேயே மூஞ்சில முடிச்சிட்டனா நாள் எப்படி வழங்கும்? இப்படிதான் நம்ம எண்ணம் போகும். நம்ம டிஸ்டர்ப் ஆகிட்டாலே நமக்கு நாள் ஃபுல்லா டிஸ்டர்ப்டா இருக்கணும். ஸோ மைண்ட் செட்டை பாசிட்டிவாவே வச்சுக்கோங்க. யாருமே உங்க மூட அப்செட் ஆக்கிடக்கூடாது. சில்லா கூலா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப நல்லது பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா நெகட்டிவா நடந்துக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் பணிவோட பேசுங்க. அவங்க நெகட்டிவா சண்டை போட்டாலும் நீங்க கைண்டா நிதானமா நடந்துக்கோங்க. இதனால கூட சிலர் மாறுவாங்க. இவன் என்ன பண்ணாலும் இப்படியே இருக்கானே, நம்ம தான் இப்படி நெகட்டிவா இருக்கோமோ, நாமளும் இவனை மாதிரி ஆகணும் அப்படின்னு உங்களை ரோல் மாடலா எடுத்துக்க கூட யோசிப்பாங்க. நம்ம அவாய்ட் பண்றோங்கிற பேர்ல ரூடா நடந்துக்கிறத விட அவங்களையும் அமைதியா ஹேண்டில் பண்றப்போ அவங்களோட நெகட்டிவான பிஹேவியரையும் மாத்த முடியும். இது ரொம்ப பெரிய விஷயம். கிட்டத்தட்ட இதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யற நல்லதும் கூட. அதான் எப்பவுமே தன்னம்பிக்கையோட பாசிட்டிவா மட்டுமே இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், பணிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணணும், சாரி கேட்க தயங்க கூடாது, நன்றி சொல்ல யோசிக்க கூடாது, மறக்க கூடாது. ஒருத்தங்கிட்ட நீங்க பேச விருப்பப்படலன்னா அவங்கள அவாய்ட் பண்ண ஒண்ணு நீங்க நேரடியா சாரிங்க, எனக்கு உங்க கூட பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் பட் க்ளோஸா பேசிக்க வேண்டாம், இப்படி ஓப்பனா சொல்லிருங்க. இப்படி சொல்ல தைரியம் இல்லையா, சான்ஸ் கிடைக்கிற நேரமா பார்த்து அவாய்ட் பண்ணிடுங்க. இல்ல சான்ஸை உருவாக்கி அவாய்ட் பண்ணுங்க. புத்திசாலியா இருந்தா அவங்களே புரிஞ்சுப்பாங்க பேச பிடிக்கலன்னு. அப்பயும் புரியலனா புரியுற வரை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். யார பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களோட பாசிட்டிவ் பிஹேவியரை, பாசிட்டிவ் ஆட்டிடியூட என்னைக்கும் மாத்திக்க வேண்டாம். சிந்திக்கிறப்போ, பேசுறப்போ, செயல்படுறப்போ எல்லாத்துலயும் பாசிட்டிவா மட்டுமே இருக்க பாருங்க. பாசிட்டிவிட்டி இருந்தா உங்களை எந்த நெகட்டிவிட்டியும் அஃபெக்ட் பண்ணாது. பிடிக்காதது எதையும் நீங்க செய்ய தேவையும் இல்ல, யாரையும் அவாய்ட் பண்ண அவசியமும் இருக்காது. சோ இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.